மறைப்பாக இருக்கக்கூடிய 7 திரைகளை பற்றிய நாடகம் இப்போது உங்கள் முன். 7 திரைகளை நோக்கி ஒரு சாமானிய மனிதன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காண செல்கிறான். அப்பொழுது அந்த 7 திரைகளும் அவனை தடுத்து அதற்கான விளக்கத்தை கூறுமாறு சொல்கிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காண நம் உட்பகைவரான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்னும் இந்த பகைவர்களை முதலில் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி வெற்றி கொண்ட ஒரு மனிதனின் பயணம் தான் இது. வாழ்க்கையில் உண்மையை தேடும் இளைஞன், வாழ்க்கையில் குழப்பம், பயம், சந்தேகம் நிரம்பியவன், ஏன் வாழ்க்கை இப்படி வெறுமையாக இருக்கிறது என்ற கேள்வியில் சிக்கியவன், அருள் ஒளியை பெற வேண்டியவன், நாடகத்தின் பிரதான நாயகன் இதோ உங்கள் முன் அறிவானாக திரு பிரதீப் அவர்கள். ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு துன்பமும் கஷ்டமும் சிக்கலமாக இருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. எதையாவது நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்து நிறுத்துகிறது. ஏன் இன்னும் என்னால் இறைவனின் அருளொளியை பெற முடியவில்லை? மனிதா, உன் உள்ளத்தை மறைக்கும் 7 திரைகள் உள்ளன. அவற்றை அகற்றினால்தான் அருள் ஒளியை முதலாவதாக கருப்பு திரை. யார் நீ? நான் தான் கருப்பு திரை. எங்கே செல்கிறாய் நீ? நான் இறைவனின் அருளொளியை காணப் போகிறேன். ஏன் என்னை நிற்க சொல்கிறாய் நீ? இறைவனை காண உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் ஒப்பைவர்களான பேராசை, சினம், அதிக பற்று, பொறாமை, தற்பெருமை இவற்றையெல்லாம் வென்றுவிட்டேன். இப்போது அருள் பெருஞ்சோதி ஆண்டவரை அடையப் போகிறேன். ஏன் என்னை நிற்க சொல்கிறாய் நீ? என்னை பற்றி விளக்கத்தை சொல், நான் உனக்கு வழிவிடுகிறேன். இறைவன் ஒவ்வொன்றிலும் அணுக்களாகவும் அதன் இயக்கத்திற்கு அருள் சக்தியாகவும் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்துள்ளேன். அவர்தான் என்னுள்ளும் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்துவிட்டேன். நீ விலக வேண்டும். அருமை, இதோ நீ கேட்ட வழி. கரைவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. கருப்பு திரை விலகுகிறது. இரண்டாவதாக நீலத்திரை. யார் நீ? நான் தான் நீலத்திரை. அணிவிலுள்ளும் அதன் இயக்கத்திற்கு காரணமாக இறைவன் இருக்கிறார் என்பதை தாண்டி வந்துவிட்டேன். ஏன் என்னை நிற்க சொல்கிறாய் நீ? அப்படி என்றால் எனக்கான விளக்கத்தை கூறினால்தான் உனக்கு வழிவிடுகிறேன். நீலத்திரையே, இறைவனின் உயிர் சக்தியாக நீ இருக்கிறாய். இந்த உயிர் சக்தியால் தான் நானும் இந்த உலக உயிர்களும் இயங்குகிறோம் என்பதை நான் உணர்ந்துள்ளேன். நீதான் என்னுடன் இருக்கிறாய் என்பதையும் உணர்ந்துவிட்டேன். நீ இப்போது விலக வேண்டும். அற்புதமான பதில், நீ செல்லலாம். வேறொரு நீல பெருந்திரை, அதனால் ஆவியில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. நீலத்திரை விலகுகிறது. மூன்றாவதாக பச்சை திரை. ஏன் என்னை நிற்க சொல்கிறாய் நீ? நீ யார்? நான் தான் பச்சை திரை. என்னை கடக்க வேண்டுமானால் என்னை பற்றிய விளக்கத்தை சொல். ஏன் என்னால் உன்னை கடக்க முடியாது? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான தாவர சங்கமமாகும். அதில் இறைவனாக நீ இருக்கிறாய். இந்த இயற்கை வளங்களை அழிப்பதும் மாசுபடுத்துவதும் நம்முள் இருக்கும் இறைவனை அழிப்பதற்கு சமம் என்பதை நான் உணர்ந்துவிட்டேன். இந்த இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்தி இறைவனை நோக்கி செல்கிறேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன். நீ விலகிவிடு. அறிவான், நீ உனக்கான வழி, இதை கடந்து செல்லலாம். பச்சை திரையால் பெறவழி, அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. பச்சை திரை விலகுகிறது. நான்காவதாக செம்மை திரை. ஏன் என்னை நிற்க சொல்கிறீர்கள்? மனிதா, நீ 3 திரைகளையும் தாண்டி வந்து விட்டாய். 4வது விளக்கத்தை கொண்டால் வழிவிடுகிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் இறைவன் அறிவாக இருக்கிறார். அதே இறைவன் தான் என்னுடன் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்துள்ளேன். இறைவனை உணர முடியாத அறிவே இல்லை என்பதையும் உணர்ந்து விட்டேன். ஆனால் என்னுள் இருக்கும் உலக அறிவு மட்டுமே இறைவனை காணக்கூடிய வழியை வழங்காது என்று எனக்கு தெரியும். எல்லாம் வல்ல அறிவினை என்னுள் விளக்க செய். என் அறிவும் இறைவனை நோக்கி செல்கிறது. விலகிவிடு. அற்புதம். இந்த உமக்கான வழி. செம்மை திரையால் சித்துரு வெளியே அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. செம்மை திரை விலகுகிறது. ஐந்தாவதாக பொன்மை திரை. அறிவானே, ஏன் என்ன நிற்க சொல்கிறீர்கள்? யார் நீங்கள்? நான் தான் பொன்மை திரை. என்னை கடக்க வேண்டும் எனில் எனக்கான தத்துவத்தை நீ கூறினால் மட்டுமே உனக்கு வழிவிடுவேன். இந்த உலகில் உள்ள எல்லா பொருட்களிலும்
இறைவன் பொன் வடிவில் பிரகாசிக்கிறார் என்று நான் உணர்ந்துள்ளேன். அவர்தான் என்னுடன் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்துவிட்டேன். அதன் மீது இச்சிற்று அதனோடு என் வாழ்க்கையை கொண்டு செல்லாமல் நான் மட்டும் முன்னேறாமல் அந்த பொருட்களை வைத்து பிறருக்கும் உதவி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நீ இப்போது விலக வேண்டும். பொன்மை திரையை பற்றி நீங்கள் கூறிய தத்துவம் நன்றாக இருந்தது என்றோ நோக்கப்பட்டது. பொன்மை திரையால் பொருளும் வெளியே அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பொன்மை திரை விலகுகிறது. ஆறாவதாக வெண்மை திரை. ஏன் என்னை நிற்க சொல்கிறீர்கள்? நீங்கள் யார்? 5 திரைகளையும் நீக்கிவிட்டேன் என்ற ஆணவத்தில் நீ வந்திருக்கிறாயா? அவ்வளவு எளிதில் என்னை கடந்து செல்ல இயலாது. என்னோட விளக்கத்தை கூறிய பின் நீ இறையருள் பெறுக. யாரப்பா நீ என்னை இவ்வளவு அதிகாரமாக கேட்கிறாய்? நான் தான் வெண்மை திரை. வெண்மை திரையே, நான் உங்களை வணங்குகிறேன். ஆன்மா என்பது நித்தியமானது என்பதை நான் உணர்ந்தேன். இறைவன் ஆன்மாவாக என்னுள் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்துவிட்டேன். நான் கடந்து வந்த ஒவ்வொரு திரையிலும் இறைவன் ஒவ்வொரு வடிவமாக இருக்கிறார் என்பதையும் உணர்ந்துவிட்டேன். வெண்மை திரையான நீங்கள் எனக்கு வழிமுடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதோ உங்களுக்கான வழி. வெண்மை திரையால் மெய்வெதி வெளியே அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. வெண்மை திரை விலகுகிறது. ஏழாவதாக கலப்பு திரை. அறிவா, 6 திரைகளை கடந்து வந்து விட்டாய், மகிழ்ச்சி. ஆனால் என்னை உன்னால் கடக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த 6 பேரின் மொத்த உருவம் நான் தான். என்னை கடக்க வேண்டும் என்றால் இதற்கான காரணத்தை கூறு, பார்க்கலாம். யார் நீ? நான் தான் கலப்பு திரை. கலப்பு திரையே, நான் உங்களை வணங்குகிறேன். இறைவன் அணுக்களாகவும் ஆற்றலாகவும் நிறைந்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். கருப்பு திரை விலகியது. உலகிலுள்ள எல்லா உயிர்களுக்கும் இறைவன் உயிர் சக்தியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். நீலத்திரை விலகியது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் இறைவன் உணவாகவும் உணர்வாகவும் இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். பச்சை திரை விலகியது. இறைவன் நம்முள் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் அறிவாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். சிவப்பு திரை விலகியது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் இறைவன் பொன் வடிவமாக பிரகாசிக்கிறார் என்பதையும் உணர்ந்தேன். பொன்மை திரையும் விலகியது. இறைவன் என்னுள் ஆன்ம சிற்றுவாக இருக்கிறார் என்பதையும் உணர்ந்தேன். வெண்மை திரையும் விலகிவிட்டது. இத்தனை திரைகளிலும் கடந்து வந்த பிறகு நீ எப்படி என் முன்னால் நிற்க முடியும்? இதுவரை நீ உணர்ந்த உணர்வுகள் எல்லாம் ஒன்றாய் அனுபவித்து இறைநிலை அடைய ஒட்டுமொத்த திரைகளின் உருவமான நானும் உன்னை விட்டு விலகுகிறேன். கருப்பு திரையால் கருது அனுபவங்களை அளப்பறம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. கலப்பு திரை விலகுகிறது. இந்த அனுபவத்தை பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிரோடும் இன்புற்று அமரன் வாழ்க. நன்றி. ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு ப்ளீஸ். மிக அழகாக, மிக நேர்த்தியாக நம்முடன் இருக்கக்கூடிய அந்த 7 திரைகளுடைய விளக்கத்தை மிக தெளிவாக இங்கே அரங்கேற்றிய யூனிட் எல்லா மிகுந்த வடிவமைத்து கொடுத்த திரு PS ராமதாஸ் ஐயா ஓனர் ரொம்ப பாராட்டணும், ரொம்ப கம்மியாக. மிக அருமை. தேங்க்யூமா, தேங்க்யூ. ப்ளீஸ் மேடையிலேயே இருங்கள். உங்களுக்கு இப்பொழுது பரிசு காத்து